வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வளமாக, சுகமாக, நலமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கு நான் எதை பற்றி பேச வேண்டும்? என்ன தலைப்பு? தலைப்பு பனை மரத்தின் கதை. இப்ப பனை மரம் அப்படின்னு போட்டிருந்தாக்க நானே பனை மரத்தை பத்தி சொல்லணும். பனை மரத்தின் கதை அப்படின்னாக்கா இது பனை மரம் நமக்கு சொல்லணும். எப்படி? சரிதானே? பிள்ளையாரப்பா எனக்கு பேப்பரை கொடு, நான் படிச்சிடுறேன். கற்பகத்தரு என்று சிறப்பிக்கப்படும் பனை மரம் நம் தமிழ்நாட்டு பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. என்ன பாக்குறீங்க? நான் என்ன வியாசம் படிக்கிறாப்புல படிக்கிறேன்னா, கோமதி கைலாசம் அப்படிங்கிறவங்க தென்காசியிலிருந்து எழுதி அனுப்பிச்சதை உங்களுக்கு படிக்கிறேன். ஏன்னு கேட்டா எனக்கு இத்தனை விஷயம் தெரியாது. அந்த அம்மா எங்க ஊர்ல பனைமரம் ரொம்ப சிறப்பு, அதோட எல்லா பகுதிகளும் நாங்க பயணம் ஆகும் அப்படிலாம் சொல்லி அதை பத்தி ஒரு எழுதிட்டு பனைமரம் பேசுறாப்புல ஒரு அந்த காலத்து பாட்டு ஒண்ணு எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஸ்கூல்ல படிச்சாங்களாம். என்னை விட சின்னவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது நம்மளுடைய நாட்டின் தேசிய மரம் என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அப்புறம் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் நமக்கு பயனளிக்கிறது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப குறிப்பா என்ன தெரியுமா? பனை ஓலை, பனை கட்டை, நொங்கு, பதநீர், கள்ளு, பனங்கிழங்கு, பனம்பழம், கருப்பட்டி, பனங்கல்கண்டு, பனை வெல்லம், பனை நார், இவ்வளோ இருக்கு. ஆனா இது பாலை விடுறதுக்கு 15 வருஷம் ஆகுமா, அதுக்கப்புறம் 100 வருஷம் வாழுமா. இந்த ஆண்மரத்தோட கட்டையெல்லாம் தான் பயன்படுத்துவாங்க வீடு கட்ட, பாலமா போடுறதுக்கெல்லாம். இந்த பெண் பனை மரம் நிறைய பூக்கும், காய்க்கும், நிறைய உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கிற பாட்டு ரொம்ப அந்த அந்த அழகா இருக்கு. அதனாலதான் உங்களோட இதை பகிர்ந்துக்கிறேன். பனை மரமே, பனை மரமே, ஏன் வளர்ந்தாய் பனை மரமே, நான் வளர்ந்த காரியத்தை நாட்டாரே சொல்லுகிறேன், பராமரியாயிருக்காமல். அது ஏதோ அந்த அந்த ஊர் வட்டார மொழின்னு நினைக்கிறேன். பராமரியாயிருக்காமல் பட்சமுடன் கேட்டிடுங்கள், படுக்க நல்ல பாயாவேன், பாய்முடைய தோப்பாவேன், பெட்ட நல்ல விறகாவேன், வீடு கட்ட வாரையாவேன், பட்டு போற பயிர்களுக்கு பலத்த நல்ல ஏற்றமாவேன், அட்டடுக்கு பெண்களுக்கு அடுப்பெரிய மட்டையாவேன், கட்ட நல்ல கயிறாவேன், கன்று கட்ட தும்பாவேன், மட்டமுள்ள உரியாவேன், மாடு கட்ட தும்பாவேன், பசுவணைக்கும் கயிறாவேன், பால் தயிருக்கு உரியாவேன், வாரமட்டை நானாவேன், வலிச்சல்களும் தானாவேன். வாரமட்டை அப்படின்னாக்கா அந்த தென்காசிக்கார அம்மாவை தான் கேட்கணும். வலிச்சல்களுக்கும் நான் தானாவேன், தொட்டிலுக்கு கயிறாவேன், துள்ளியாட ஊஞ்சலாவேன், கிணத்து சலம் கொண்டு வர கைத்தாம்பு கயிறாவேன், பலத்த சுமை பாண்டங்கட்கு புரிமணையும் நானாவேன், ஏழை நல்ல மங்களிக்கு ஏற்ற காதோலை நானாவேன், மங்கிலிய பெண்களுக்கு மஞ்சள் பெட்டி நானாவேன், பாக்கியமுள்ள பெண்களுக்கு பாக்கு பெட்டி நானாவேன், விருத்தாபிய பெண்களுக்கு, வயசானவங்களுக்கு விருத்தாபிய பெண்களுக்கு வெத்தலை பெட்டி தானாவேன், குணமுள்ள பெண்களுக்கு குங்கும பெட்டி தானாவேன், பெரியோர்கள் தோள் மேலே திருப்பக்குடை நானாவேன். இந்த பனை ஓலையில இந்த குடைய வைக்கிறது பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க.
பெரியோர்கள் தோள் மேலே திருப்பக்குடை நானாவேன். திருப்புக்குடைக்குள்ளிருக்கும் திருமண் பெட்டி நானாவேன். திருப்பாவை சேவிப்போர்க்கு திருத்தூழாய் பெட்டியாவேன். எழுதுகின்ற பிள்ளைகட்கு வண்ண நல்ல தடுக்காவேன். ஓதுகின்ற பிள்ளைகட்கு ஓலையினால் தடுக்காவேன். நனைந்து வரும் பேர்களுக்கு டம்பக்குடை நானாவேன். பசித்து வரும் பேர்களுக்கு பனம் பழமும் நானாவேன். பாலர் பெரியோர் அனைவருக்கும் பனம் பதநீர் நானாவேன். சித்திரை கோடையிலே சிறந்த நல்ல நுங்காவேன். காளையர்க்கும் கன்னியர்க்கும் களை தீர்க்கும் விசிறியாவேன். கைப்பிள்ளை தாய்மார்க்கு கருப்பு கட்டி நான் தருவேன். வேலி கட்ட கயிறாவேன். விறகு கட்ட நாராவேன். வருடத்துக்கு ஓர் தினத்தில் சரஸ்வதி பூஜை செய்து, சரஸ்வதி பூஜையை அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, சரஸ்வதி பூஜை செய்து ஆமெழுகி கோலமிட்டு அச்சோடி பெண்களா சோபனமே மணையலம்பி கோலமிட்டு மனை நிறைய புராணம் வைத்து பூவுகளுடனே புதுமலரும் பொன்னாகும் அட்சதையும் மலரெடுத்து அர்ச்சிப்பார் உலகமெல்லாம். வித்தாரமாய் 2ஆம் நாள் விசய தசமி என்று சொல்லி நாட்டில் உள்ள பிள்ளைகட்கு நாள் பார்த்து முகூர்த்தமிட்டு எண்ணெய் தேய்த்து நீராட்டி இயல்புடனே அலங்கரித்து மாலை போட்டு சந்தனம் பூசி மடி நிறைய புத்தகம் வைத்து பசங்கள் சிறுவர்கள் படித்து வர மங்களங்கள் பாடி வர காம்பு நறுக்கியவர் கணுக்காம்புடனே வேரறுத்து பக்கம் இருபுறம் வாரியே பல்வரிசை காம்பறிந்து என்னை திருத்தியவர் எழுத்தாணி கைப்பிடித்து வெள்ளி நெட்டெழுத்தாணி வேடிக்கையாய் பிடித்து ஆரியரும் வேதியரும் அரிநமோ என்றெழுதி ஹரி ஹரி என்றெழுதி அர்ச்சிப்பார் என்னை அவர். அரிச்சுவடி என்னாலே அடுக்காய் பாடம் என்னாலே எண் சுவடி என்னாலே குழி மாற்றும் என்னாலே தர்க்கங்கள் என்னாலே சாத்திரங்கள் என்னாலே ராமாயணம் என்னாலே பாரதமும் என்னாலே நான் தான் பனைமரம். ஏங்க இவ்வளோ விஷயம் இருக்குன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஆனா இத்தனையா? எனக்கு இதுல என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்களை என்ன உங்க குழந்தைய பள்ளிக்கூடத்துல போட்டாச்சா, யூகேஜியா எல்கேஜியோ சொல்றாங்க. அந்த அம்மா எழுதியிருக்கிறத பார்த்தா விஜயதசமி அன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி சந்தனம் பூசி குங்குமம் வச்சு கழுத்துல மாலை போட்டு பட்டு வேட்டி கட்டி இந்த ஓலைய இந்த காம்பை நறுக்கி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நறுக்கி நல்ல நெட்டு எழுத்தாணியா நீளமான ஒரு எழுத்தாணிய கொண்டு ஹரி ஹரி முதல்ல எழுதுவாங்களாம். ஹரி நமோ நமோ ஹரி 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 ஹரின்னு எழுதுவாங்களாம். அந்த ஹரி ஹரின்னு எழுதுறதுல அரிச்சுவடி அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மறந்து விட்ட ஒரு விஷயத்தை அவங்க எனக்கு எழுதினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது படிக்கிறதுக்கே ஆனந்தமா இருந்தது. மங்கிலிய பெண்களுக்கு மஞ்சள் பொட்டியாம், வயசானவங்களுக்கு அதுதான் வெத்தலை பெட்டியாம், பாக்கியசாலிகளுக்கு அது குங்கும பெட்டியாம். ஆக மொத்தம் இந்த ஓலை கொட்டான்ல என்ன வேணா செய்யலாம். அது புடவையெல்லாம் கூட மடிச்சு வைப்பாங்கன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. கூடவே அவங்க இன்னும் ஒரு சின்ன ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. மேடம், இதை நீங்க பகிர்வீங்களா அப்படின்னு. மாதிரி இவ்வளோலாம் பகிர்ந்துக்கிற போது நீங்க சொல்றதெல்லாம் பகிர மாட்டோமா என்ன சொல்றாங்க, இப்பெல்லாம் குங்குமம் கடையில வாங்குறோம்ல,
அத வந்து அப்படி கையில எடுத்தா ஒட்ட மாட்டேங்குது. மஞ்சள் குங்குமமாக இருந்தா கையில ஒட்டும். இப்படி இந்த கையில ஒட்டினத எடுத்து வைக்கலாம், இங்க வைக்கலாம். இப்ப கையில எடுக்கும்போதே அது பொல பொலன்னு உதிர்ந்ததுல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அது மைதா மாவுல செய்யறாங்க. மைதா மாவுல பலகாரம் தான் செய்வாங்க. இது என்ன மைதா மாவுல குங்குமம்னா, எது சீப்போ அத தான் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. சில சமயம் அதுல படிகாரம் என்னெல்லாமோ போடுறாங்க. அது வச்சுக்கிட்டா குற குறன்னு அரிக்கும். நான் ஒண்ணு சொல்லி தரேன். அத நீங்க பகிர்ந்துக்கங்கன்னு இருக்காங்க. என்ன தெரியுமா? நல்ல குண்டு மஞ்சள் வாங்கி மெஷின்ல குடுத்து அரைச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்க வீட்ல இடிச்சு சலிச்சுட்டு, ரொம்ப சாஃப்ட்டா பட்டு போல சலிச்சுட்டு, அத ஒரு தட்டுல போட்டு, இப்போ 1 கப்பு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ அந்த அம்மா 1/4 கப்பு தயிர் அப்படிங்கிறாங்க. கெட்டி தயிர் 1/4 கப்பு. தயிரும் மஞ்ச பொடியுமா? அப்படின்னு நான் யோசனை பண்ணினேன். ஆனா அவங்க எழுதியிருக்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 1 கப்பு மஞ்சத்தூளுக்கு 1/4 கப்பு கெட்டி தயிர். அத போட்டு நல்லா கட்டி இல்லாம, சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்லா உதுத்துக்கணுமா. அது உதுட்டோம்னாக்க இந்த தயிரும் மஞ்ச பொடியும் சேர்ந்து அந்த தூள் நல்லா ஆயிடுமா. அதுக்கப்புறமா அதுல 2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொட்டையெல்லாம் இல்லாம அப்படி தூக்கி போட்டுட்டு நல்லா அந்த எலுமிச்சம்பழ ஜூஸை விட்டு திருப்பி கையால நல்லா பிசறி 2 நாளைக்கு வெயில்ல வச்சுட்டு ஒரு மரச்சிமிழில வைங்க, பிளாஸ்டிக்ல வைக்காதீங்க, வெள்ளியில வைங்க, இல்லாட்டி வெங்கல சிமிழோ மரச்சிமிழிலையோ நீங்க போட்டு வச்சீங்கன்னா அது அரிக்கவே அரிக்காது. எங்க வீட்டுல நாங்க இப்படித்தான் செஞ்சுக்கிறோம். இதை நீங்க உங்களுக்கு ஏன் எழுதினேன்னாக்கா நீங்க பகிர்ந்துக்கிட்டா எத்தனையோ 1000 பேர் பார்ப்பாங்க. அவங்க வீட்லயும் அரிப்பு இல்லாத குங்குமம் வச்சுக்கலாம் இல்லையா என்ற நல்ல எண்ணத்துடன் எழுதுகிறேன் கோமதி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு ரொம்ப சந்தோஷம்னா, பஞ்சாப கேசன்கிறவர் என்ன திட்டுறாரு, நீ இந்த விக்ரம் வேதாள்லாம் சொல்லாதேங்கிறாரு. இந்த அம்மாவா வந்து என் காலத்துல நான் கத்துக்கிட்ட இந்த பாட்டை நீங்க தயவு செய்து பகிர்ந்துக்கிறீங்களான்றாங்க. உங்களால எதெல்லாம் முடியுமோ தயவு செய்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இமெயில் அனுப்பிச்சா ரொம்ப சௌரியமா இருக்கும் எனக்கு. இன்னைக்கு ஆக மொத்தம் என்ன பண்ணினோம்னாக்கா, பனைமரத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். குங்குமம் பண்றது எப்படிங்கிறது இப்ப நான் பொதுவா வந்து பாட்டி வைத்தியத்துலதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பிள்ளையார்பட்டியிலேயே நீங்க சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு சஜஷன் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கதான் நான் இங்க உட்காந்துருக்கேன். இன்னும் இருக்குங்க சொல்றதுக்கு விஷயம். பொதுவா பனைமரத்தை பத்தி இவ்வளோ விஷயம் நான் சொல்லிட்டேன். குங்குமம் பண்றது எப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா காலையில எழுந்த உடனே பனைமரத்தை பார்த்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? சரி, அதிர்ஷ்டம்னா என்ன? அதிருஷ்டம், கண்ணால் பார்க்க முடியாத ஒரு நன்மை உன்னை தேடி வருவது அதிர்ஷ்டம். ஆனா அதை நீங்க விளக்கம் கேட்டீங்கன்னாங்க, அது இஷ்டங்க, அது எப்ப வரணும்னு நினைக்குதோ அப்பதாங்க வரும், அதனாலதான் அதிர்ஷ்டம்னு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் ஏத்துக்கலாம். ஒருத்தன் இருந்தானா, அவன் என்ன பண்ணுவான்னாக்க மகாவிஷ்ணுவை கும்பிட மாட்டான், மகாலட்சுமியை மட்டும் கும்பிடுவான். காரணம், அம்மா எனக்கு நிறைய செல்வம் வேணும், நான் ரொம்ப ஏழையா இருக்கேன், எனக்கு நிறைய பணம் வேணும், ஒரு வசதி வேணும், ஒரு நல்ல வீடு வேணும், என்ன 2 மாட்டு வண்டி வேணும். அவன் கேட்கறதெல்லாம் இவ்வளவுதான். அப்ப இப்ப தினம் மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமின்னு கும்பிட்ட உடனே ஒரு நாளைக்கு மகாலட்சுமி பார்த்தாளாம். பார்த்துட்டு, சுவாமி மகாவிஷ்ணு கிட்ட சொல்றா, என்னுடைய பக்தன் அவன் பாவம், தினம் என்னை கும்பிடுறான், என்னை கொஞ்சம் பணக்காரன் ஆக்க மாட்டியா, நீ நினைச்சா உன்னால முடியாதா, அப்படி எல்லாம் என்னை கேட்கறான், அவனுக்கு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்ன பொழுது, இங்க நாம ஒண்ணு பார்க்கணும். இப்ப லக்ஷ்மி வேணும்னா செஞ்சிருக்கலாம், செய்யல. அவர் மகாவிஷ்ணுவிடம் சொல்லி அவரும் சேர்ந்து அருள் புரிஞ்சாதான் அது பயனாகும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன், நீங்க சொல்லுங்களேன் அவனுக்கு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்ன பொழுது, சரி நீ சொல்றேங்கிறதுக்காக இன்னைக்கு அவனுக்கு அதிர்ஷ்டத்தை அவனுக்கு வாரி கொடுக்க போறேன் அப்படின்னு உடனே மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கா என்னதான் பண்றாருன்னுட்டு. அவன் அன்னைக்குன்னு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறான். போற போது பாட்டெல்லாம் தோரம் கொடிக்காலாம் அரும்பரும்பா வெத்திலையான்னு பாடிண்டே போறான். இப்படி இந்த பக்கம் பனைமரம், அந்த பக்கம் தென்னை மரம்னு எதையோ வேடிக்கை பார்த்துட்டே போறான். அப்ப பெருமாள் ஒரு பெரிய வைரக்கல், அன்கட் டைமண்ட், அவன் போற பாதையில போட்டிருந்தார். போட்ட போது நம்மளெல்லாம் சொல்லுவாங்களே, பாதையை பார்த்து போ, முள்ளுகள் கல்லு எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இவன் தான் தோரம் கொடிக்காலாம் அரும்பரும்பா வெத்திலையான்னு அங்க ஆகாசத்தை பார்த்துட்டே போயிட்டு
இந்த கல்லு அப்படி காலில் பட்டவனே, அப்பா வழியில எவ்வளவு பெரிய கல்லு அப்படின்னு எத்தி எறிஞ்சிட்டு போயிட்டான். அப்ப லக்ஷ்மி சொல்றா, ஐயோ அவனுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு போச்சே அப்படின்னு. இரு, இன்னும் ஒண்ணு கொடுக்கலாம் அவனுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனான். இன்னும் கொஞ்சம் தூரம் போன போது அங்க ஒரு மரகத கல்லை போட்டார். அவன் அந்த கல்லையே பார்க்கல, அதை தாண்டி போயிட்டான். இங்க முதல்ல கல் இருக்குன்னு அதை எட்டி உதச்சிட்டு போனான். அப்புறம் அதுக்கும் தாண்டி போன போது இந்த கல் தாண்டி மிதிக்காம தாண்டி போயிடுறான். அவனுக்கு என்னன்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி 2 வாய்ப்பு போச்சா, 3வது அந்த பாதை இப்படி போய் மேல ஏறி மேட்டுல ஏறி மெயின் ரோடு. அந்த மேட்டுல ஏறி நிற்கும் பொழுது 3 கண் தெரியாத மக்கள், பார்வை இல்லாத 3 பேர் ஒருத்தரோட தோல்ல ஒருத்தர் கை வச்சுக்கிட்டு அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப காலடி சத்தம் கேட்ட உடனே அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா இங்க புதூருக்கு எப்படிங்க போகணும் அப்படின்ன போது அவன் சொல்றான், நீங்க 3 பேருமா தனியாவா வந்தீங்கன்னா? ஆமா, நாங்க எங்க போனாலும் 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் தோல்ல கை வச்சுக்கிட்டு நாங்க போயிடுவோம். புதூருக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்ட பொழுது, இன்னும் ஒரு 100 தப்படி போனீங்கன்னா அங்க இடதுகை பக்கத்துல அந்த பாதை அப்படியே இறங்கும். நீங்க அப்படியே இறங்கி போனீங்கன்னா அதாங்க புதூர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால முடியுங்களா, நான் கூட வரட்டுமா அப்படின்னா. அந்த உதவியா நம்ம பண்ணியிருந்தாக்கா ஒருவேளை அதிர்ஷ்டம் நல்லா வந்திருக்குமா இருக்கும். இல்ல இல்ல தம்பி, நாங்க எங்களுக்கு பழக்கம்தான், எனக்கு ஓரளவு அது தெரியும், நாங்க எல்லா ஊருக்கும் இப்படிதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போன பிறகு மகாவிஷ்ணுவும் பார்த்தாரு. சரி 2 வாய்ப்பு கொடுத்தாச்சு, 3வது வாய்ப்பு நல்ல ஒரு மாணிக்க கல் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வழியில மாணிக்க கல் ஒன்ன போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த பையன் அது வரைக்கும் எப்பா கண்டபடி கல்லு முள்ளுமா இருக்குன்னு கீழே பார்த்துட்டு போனவன் திடீர்னு அவனுக்கு தோணுச்சான், அது எப்படி கண்ணு இருக்கிறவங்க, நல்ல பார்வை இருக்கிறவங்க போயிட்டு இருக்கிற போதே கால்ல கல்லு குத்துது, வழியில கல்லெல்லாம் கிடக்கு, முள்ளெல்லாம் கிடக்கு, இவங்க கண் பார்வை இல்லாம எப்படி போறாங்க, நாமளும் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போயின்னு இருந்தவன் கண்ணை மூடிக்கிட்டு அவனும் அப்படியே அவங்கள மாதிரியே நடந்து 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 போய் கரெக்டா அந்த மாணிக்க கல்ல கால் வச்ச உடனே, பத்தியா நான் சொன்னாப்புல இங்க வர வழியில எவனோ ஒரு பையன் ஒரு கல்லை தூக்கி போட்டு வச்சிருக்கான், அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு நேர போய் கொஞ்சம் தூரம் போட்டு, எப்பா கண்ணு இல்லாம நடக்கவே முடியலப்பா, அவங்க எல்லாம் எப்படிதான் போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போன போது மகாலட்சுமி கிட்ட சொன்னாராம், பாத்தியா நீ சொன்னேங்கிறதுக்காக நான் அவனுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தேன். முதல்ல அவன் என்ன பண்ணான், கண்டுக்கல. 2வது அதை தாண்டிட்டான். 3ஆம் தடவை அது வரைக்கும் கண்ணை திறந்து போனவன் அங்க பார்த்திருந்தாலாவது, ஆஹா ஏதோ சிகப்பா ஒரு கல் இருக்கே மாணிக்கமா இருக்குமோன்னு எடுத்திருக்கலாம்ல. குடுப்பினை இல்லை. அதிர்ஷ்டம்ங்கிறது அவனுக்கு குடுப்பினை இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்க அந்த மாதிரி சொல்லிட்டீங்களே, அவன் பாவம், என் பக்தன், இந்த பார் அவன் பாவம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, அவன் ஏதாவது ஒரு தர்ம காரியம் எப்பவான பண்ணியிருந்தான்னா அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது அவனை தேடி வரும். என்ன, ஆனா அவன் யாருக்கும் ஒண்ணுமே செய்யாததுனால நான் இத்தனைக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். இப்ப இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை தேடி வாய்ப்பு ஏதாவது வரும் பொழுது ஒருவேளை இறைவன் கொடுத்திருக்கிறானோ அப்படின்னுட்டு நீங்க அதை எடுத்துக்கிட்டு மேல முயற்சி பண்ணினா நீங்க வெற்றி பெறலாம். அது என்னால முடியாதுப்பா, இதெல்லாம் முடியாதுப்பா, ஆனா அது என்னை தேடி வரட்டும். அந்த சில பேர் பாத்தீங்கன்னாக்கா, அது என்ன தேடி வரட்டும், நான் ஏன் தேடி போறேன்பாங்க. வேலையெல்லாம் நம்ம போய் தேடாட்டா எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு தங்கத்தட்டுல வச்சு யாராச்சும் ஐயா உங்களுக்கு இந்த வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதை நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஆனா இவனா முயற்சி பண்ணி வேலையோ அல்லது எதுலயோ ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா இந்த அதிர்ஷ்டம்ங்கிற எலிமெண்ட் ரொம்ப அவசியம். இது இறைவனை கும்பிட்டால் வருமா அப்படின்னாக்க இல்ல, நல்லது செஞ்சிருந்தால் இந்த ஜென்மத்துல இல்லாட்டா அடுத்த ஜென்மத்திலேயாவது கிடைக்கும் அப்படிங்கறதா நாம புரிஞ்சுக்கணும். நம்மள எதிர்பார்க்காம எத்தனையோ விஷயங்கள் நடக்குது இல்ல. ஐயோ அவனுக்கு நல்ல அதிர்ஷ்டம்ப்பா, பார்ப்பா எப்படிப்பா அப்படிம்பாங்கல்ல. அவன் ஏதோ நல்லது செய்யலைன்னாக்க இந்த ஜென்மத்துல அவனுக்கு நல்லது வராது. ஆக நாம என்ன கத்துக்கணும், இவனை மாதிரி வர வாய்ப்பெல்லாம் விடாமல் சுவாமியும் கும்பிடணும், அதே நேரத்துல நமக்கு அந்த எந்த வாய்ப்பு வருதோ அதை எரிக்கி பிடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. இப்ப அதிர்ஷ்டத்தை பத்தி சொன்னோம். அப்படியே அதிர்ஷ்டம் கிடைச்சாலும்
அதை தக்க வச்சுக்கணும். அதுக்கு என்ன மாதிரி மனப்பாங்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணீங்கன்னா, இது ஒரு குட்டி கதையா சொல்றேன். ஒரு குளத்துல 3 மீன் இருந்தது. 3ம் ரொம்ப ஒரே இடத்துக்கு போகும், ஒரே மாதிரி சாப்பிடும், ஒண்ணா இருக்கும், ரொம்ப ஒற்றுமையா இருக்கும். ஆனா ஒன்னோட பேர் வந்து வருங்கால் காப்போன், இன்னொன்னு பேரு வருமுன் காப்போன், இன்னொன்னு வந்த பின் காப்போன். ஒண்ணு ரொம்ப சோம்பேறி, அது வந்த பின் காப்போம். வருங்கால் காப்போங்கிறது வரட்டும் அப்ப பாத்துக்கலான்னு. இன்னொன்னு வருமுன் காப்போம். இது என்ன பண்ணும்னா, யாரானு கரைய ஓரத்துல தூண்டி எடுத்துன்னு வந்து உக்காந்தான்னாலே அது அந்த கோடிக்கு ஓடி போயிடும். இந்த இன்னொன்னு இருக்கே, அவனுக்கு கொஞ்சம் போக்கு காட்டின்னு இருக்கும், வரும்போது பாத்துக்கலான்னுட்டு. இன்னொன்னு இருக்கே, மாட்டின்றதுக்கு பிறகுமா அவஸ்தைப்படும், அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வெளியில வரும். அது போலதான் நம்ம மக்கள். ஏதாவதுனாக்கா கொஞ்சம் முன்னாலேயே பார்த்து வச்சுக்க கூடாதானே, இருக்கட்டும் சார், அது வரப்போது பார்த்துக்கலாம், அப்ப நான் ஐ வில் டேக்கிள் த ப்ராப்ளம் ஃபேஸ் டு ஃபேஸ், இப்படி எல்லாம் பேசுவாங்க. அந்த ப்ராப்ளம் வந்த பிறகு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. இன்னும் சில பேர் இருக்காங்க, வந்து தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் ஓ இது அப்பவே பண்ணியிருக்கணும் இல்ல அப்படிம்பாங்க. இது நம்மளுடைய எல்லாருக்குமே இந்த குணங்கள் உண்டு. வரும் முன் காப்போன் அப்படிங்கிறது ரொம்ப கெட்டிக்காரத்தனம். இந்த மாதிரி வரும்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது. என்ன சொல்லணும், நாளை பின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு யாரான்னு உங்களை கேட்டா, சார் அதை பத்தி கவலையே படாதீங்க, நான் எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் வருமுன் காப்போம். அப்ப பாத்துக்கலாம் சார், அந்த நேரத்துல என்ன தேவையோ அதை நான் கொடுத்துப்பேன், அதுக்கு எனக்கு திறமை இருக்குன்னா அது வந்து வருங்கால் காப்போம். இன்னொன்னு, பண்ணணும்னு நினைச்சேன் பண்ண முடியல, இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்கன்னு திருப்பி கேட்டான்னாக்கா அவன் வந்த பின் காப்போம். இந்த 3ம் குளத்துல இருந்த பொழுது ஒரு நாளைக்கு பெரிய மழை பெஞ்சு இந்த இந்த குளத்து தண்ணி எல்லாம் வெளியில போகும்பொழுது, இந்த பாரு, இது நம்ம இனிமே இங்க இருந்தோம்னாக்கா கண்டிப்பா மழை முடிஞ்ச உடனே எல்லாரும் தூண்டில் எடுத்துன்னு வந்துருவான், வலை எடுத்துன்னு வந்துருவான். ஏன்னு கேட்டா புதுசா மீன் இருக்கும், பிடிச்சிடலான்னுட்டு. இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா இந்த குளத்து தண்ணி எல்லாம் வெளியில மடையில போய் விழப்போகுது. நான் போக போறேன். நான் போயிட்டேன்னா அடுத்த குளத்துக்கு போயிடுவேன், இல்லாட்டா அடுத்த ஆத்துக்குள்ள போயிடுவேன். நீங்க 2 பேரும் வரீங்களா அப்படின்ன பொழுது, மழை பெஞ்சு அப்படி தண்ணி ஓடும் போது நான் வரேன் அப்படின்னது ஒண்ணு. ஆனா இந்த வருமுன் காப்போன்னு என்ன படித்தான் காத்துட்டே இருந்துதான், எப்படா இந்த குளம் ரொம்புன்னுட்டு. ரொம்பி அது மழையில தண்ணி போகும்போது இது முன்னாலேயே போயிடுச்சு. அடுத்தது வந்து வருங்கால் காப்போம் தானே, அது பாத்துக்கலாம். அடுத்த நான் விடிஞ்ச பிறகு ஏதோ கொஞ்சம் தண்ணியே வெட்டி விட்டாங்க, அதுல ஓடி போச்சு. இந்த 3வது இருக்குல்ல, வந்த பின் காப்போம், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு அடுத்த நாளைக்கு வந்தாங்க, நெட்டை போட்டாங்க, வலைய போட்டு சுருக்கி எடுத்தாங்க, எல்லா மீனோட அதுவும் போச்சு. அப்ப அது 2ம் பேசிக்கிச்சான், உங்களுக்கெல்லாம் எத்தனை தரண்டா சொல்றது, முன்னாலேயே கொஞ்சம் யோஜனையா இருந்து நான் நல்லதுக்கு தானே சொன்னேன்னு ஏன் நினைக்கல அப்படின்னு. அவன் அதிர்ஷ்டம் அப்படின்னு, அதிர்ஷ்டம் அல்ல, அந்த இடத்துல நம்ம அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடாது. என்ன தெரியுமா, அறிவு இல்லை. அறிவும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். இது 2யும் பயன்படுத்த தெரிஞ்சவன் தான் நல்ல மனுஷன். நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ கட்டங்கள் சந்திக்கிறோம், எதிர்நோக்குகிறோம். ஆனா எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத நமக்கு அறிவு தான் சொல்லணும். அதிர்ஷ்டம், அவன் வந்து வாக்குல வந்து அதிர்ஷ்டம் வரும், நான் இதை சொன்னா இது நடக்கும், இதெல்லாம் நடக்காத காரியம். ஆகையினால இந்த 3 மீன் கதையை வந்து அப்படி மீனுக்கெல்லாம் அப்படி பேரெல்லாம் வைப்பாங்களாங்கிற கேள்வி இல்லை. இது வந்து ஒரு உருவகப்படுத்தி சொல்லியிருக்கேன். வருமுன் காப்பது சிறந்தது, வருங்கால் காப்போம் என்பது அவ்வளவு சிறந்ததல்ல, ஆனா தப்பிச்சிடலாம். வந்த பின் காப்போம்ங்கிறது யாராலையும் முடியாது, உங்களை அந்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டா சரி.